குட்டி சிங்கங்கள் துறவிகளாகப் போனார்கள். ஒரு மலை உச்சியில் 2 துறவிகள் வசித்து வந்தனர். அவர்கள் தினமும் தங்கள் மதக் கோட்பாட்டின்படி தங்களை மேம்படுத்திக் கொண்டனர், மேலும் அவர்கள் ஏற்கனவே இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியைப் பெற்றிருந்தனர். அவர்கள் ஒரு சிங்கத்துடன் நல்ல நண்பர்களாகவும் இருந்தனர். ஒவ்வொரு முறையும் சிங்கம் உணவு தேடி வெளியே செல்லும்போது, அது தனது குட்டிகளை துறவிகளிடம் அழைத்துச் சென்று தனது குழந்தைகளை பராமரிக்கச் சொன்னது. ஒரு நாள் சிங்கம் உணவு தேட வெளியே சென்றது. 2 துறவிகளும் ஒரே நேரத்தில் சில விவகாரங்களை கையாள வெளியே சென்றதால் இந்த 2 குட்டி சிங்கங்களும் தனியாக விடப்பட்டன. ஒரு வேட்டைக்காரன் இதைப் பார்த்து, இந்த 2 சிங்கங்களும் பெரும்பாலும் துறவிகளுடன் தங்கிவிடும் என்று நினைத்தான். நான் ஒரு கசாக் அணிந்து துறவி போல் நடித்தால் நான் அவற்றை எளிதாக பிடிக்க முடியும். எனவே வேட்டைக்காரன் ஒரு கசாக் அணிந்து குட்டிகளைத் தேடச் சென்றான். குட்டிகள் உண்மையில் துறவிகள் வீட்டிற்கு வருவார்கள் என்று நினைத்தன. வரவேற்க முன்னோக்கி ஓடியது, ஆனால் அது அலட்சியத்தால் வேட்டைக்காரன் அவற்றைப் பிடிக்க அனுமதித்தான். வேட்டைக்காரன் அவற்றைக் கொன்று தோலை உரித்து, பின்னர் உடல்களை சந்தையில் விற்பனைக்கு தயார் செய்தான். 2 துறவிகளும் வீட்டிற்கு வந்தபோது, அந்த 2 சிறிய சிங்கங்களையும் எங்கும் காணவில்லை. எனவே அவர்கள் அவற்றைத் தேட ஆழ்ந்த தியான நிலைக்குச் சென்றனர். வேட்டைக்காரனால் அவை கொல்லப்பட்டிருப்பதைக் கண்டனர். துறவிகள் அதிர்ச்சியடைந்தனர். வேட்டைக்காரனைப் பிடிக்க அவர்கள் தங்கள் அற்புதமான வேகமான கால்களைப் பயன்படுத்தினர், மேலும் சிறிய சிங்கத்தின் தோல்களை திரும்பக் கொண்டு வந்தனர். துறவிகள் மிகவும் சோகமாக இருந்தனர். சிறிய சிங்கங்களை அவர்கள் சரியாக கவனிக்கவில்லை என்று உணர்ந்தார்கள், அதனால்தான் அவர்கள் தங்கள் உயிர்களை இழந்தார்கள். சிறிய சிங்கங்களை அவர்கள் மிகவும் மிஸ் செய்தனர். எனவே அவர்கள் ஆழ்ந்த தியான நிலைக்குச் சென்று, குட்டிகளின் இருப்பிடத்தைக் கண்டுபிடிக்க தங்கள் அற்புதமான திறனைப் பயன்படுத்தினர். அவர்கள் ஒரு மரியாதைக்குரிய பெரியவரின் வீட்டில் மறுபிறவி எடுத்து இரட்டையர்களாக மாறினர் என்பது தெரியவந்தது. 2 துறவிகளும் மரியாதைக்குரிய பெரியவரின் வீட்டிற்கு விரைந்து சென்று அவரிடம், இப்போது உங்களுக்கு என்ன அதிகம் வேண்டும் என்று கேட்டார்கள். மரியாதைக்குரிய பெரியவர் பதிலளிக்காமல் இருக்க முடியவில்லை, என் குடும்பம் மிகவும் பணக்காரர்கள், எங்களுக்கு எதுவும் குறைவு இல்லை, ஆனால் ஒரே பிரச்சனை என்னவென்றால், எனக்கு முழங்காலில் ஆடும் சிறிய மகன் இல்லை. 2 துறவிகளும் ஒரு புன்னகையை அளித்து அவரிடம், கவலைப்படாதே, நாங்கள் உங்களுக்கு ஒரு மகனைப் பெற்றுத் தரலாம். உண்மையிலேயே நான் அதை மிகவும் பாராட்டுகிறேன். மரியாதைக்குரிய பெரியவர் மிகவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார், மீண்டும் மீண்டும் நன்றி கூறினார். துறவிகள் மீண்டும் கேட்டார்கள், உங்களுக்கு ஒரு மகன் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு எப்படி திருப்பித் தருவீர்கள்? மரியாதைக்குரிய பெரியவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார், எனவே அவர் ஒரு கவனக்குறைவாக பதிலளித்தார், எனக்கு ஒரு மகன் இருந்தால் அவன் வளர்ந்த பிறகு அவனை உங்களுக்கு சீடனாக அனுமதிப்பேன். இதைக் கேட்டதும் 2 துறவிகளும் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்குச் சென்றனர். சில நாட்களுக்குப் பிறகு மரியாதைக்குரிய பெரியவரின் மனைவிதான் கர்ப்பமாக இருப்பதைக் கண்டுபிடித்தார். பின்னர் அவள் ஒரு ஜோடி அழகான இரட்டையர்களை பெற்றெடுத்தாள். இந்த 2 மகன்களுக்கும் 8 வயது. 2 துறவிகளும் மீண்டும் மரியாதைக்குரிய பெரியவரின் வீட்டிற்குத் திரும்பினர். அவர்களின் கடைசி பிறவியிலிருந்து முன்னறிவிப்பு காரணமாக 2 குழந்தைகளும் மிகவும் மனதார உணர்ந்தனர், அவர்களை மிகவும் மதித்தார்கள். துறவிகள் மரியாதைக்குரிய பெரியவரிடம், நீங்கள் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தது இன்னும் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? ஆம், எனக்கு நினைவிருக்கிறது. மரியாதைக்குரிய பெரியவர் தனது மகன்களை பிரிவதை வெறுத்தாலும் அவர் தனது வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டியிருந்தது. அவர் தனது மகன்களை துறவியின் சீடர்களிடம் அழைத்து வந்தார். எனவே இந்த 2 குழந்தைகளும் துறவிகளைப் பின்பற்றி புத்த துறவிகளாக மாறினர். அவர்கள் புத்த மதத்தை மிகவும் சிறப்பாக பின்பற்றினர். விரைவில் அவர்கள் உண்மையை கற்றுக்கொண்டனர். ஒரு நாள் சிங்கத்தின் தோலில் அமர்ந்து ஆழ்ந்த தியான நிலைக்குச் சென்றனர்.
பின்னர் அவர்கள் தங்கள் கடைசிப் பிறவியில் சிங்கங்கள் என்பதையும், அவர்களின் கடைசிப் பிறவியிலும் இந்தப் பிறவியிலும் பல வகையான முன்னறிவிப்புகள் இருப்பதையும் கண்டுபிடித்தனர். அவர்கள் ஒன்றாக தங்கள் எஜமானர்களின் முன் சாஷ்டாங்கமாக விழுந்து நன்றியுடன் சொன்னார்கள், நாங்கள் புத்த கோட்பாட்டைப் பின்பற்றினோம், உண்மையை உணர்ந்தோம். இவை அனைத்தும் உங்கள் மிகுந்த கருணையால்தான்.